பேர் என்ன? ராமசாமிங்க. ராமசாமி. இந்த கோயில் எப்படி? இந்த சாமி கிழக்கிருந்து வந்ததுங்க. ஒட்டஞ்சத்திரம் இருக்குதாங்க, அங்க போய் ஒரு கிணத்துல 3 ரிஷி அங்க பாதுகாப்பா இருந்தது. அந்த ரிஷிய 3 துண்டா போட்டிருக்குது. போடியன்னூர் இருக்குதுங்களா, போடியன்னூர். அங்கேருந்து வந்து தாத்தா ஒரு கோமணமோட அது 4 நாள் முடிஞ்சிட்டு வந்து அது எப்பம் கொடுத்தது பணம். அது எப்பம் கொடுத்து நீங்கள் கிழக்க மேக்க போடா கிழக்கு இருந்து அங்கே ஒரு காவல் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போய் இங்கே கோயில், இங்கே ஒரு கோயிலுங்க, அந்த கோயிலில் பாலக்கால் போட்டு இந்த ஆள் தான் இந்த சாமி தான் கட்டினது. இந்த மாவாளியாத்தா கோயில் அது கட்டி அங்கே ஒட்டஞ்சத்திரத்துக்கு போய் அங்கே 3 ரிஷியை 2 ரிஷி துண்டு பண்ணிட்டு இங்கே வந்தது. இங்கே வந்து வடக்க போச்சுங்க. அங்கே வடக்க போயித படுக்கு தாத்தான் பேர் வச்சது இந்த தாத்தனுக்கு. அங்கேருந்து வந்து டேய் உனக்கு 2 பையன் 4 பையன் 2 புள்ள பிறக்கு. இங்கேருந்து எல்லாம் அந்த தாத்தனுக்கு இன்னைக்கு எத்தனை குடும்பமாக இருக்குது. ஒரே தாத்தனுக்கு இன்னைக்கு 70 குடும்பம் உண்டு பண்ணிட்டு தான் தாத்தன். இங்கே வந்து உட்காந்து டேய் இதுதான் உம்படாடா என்ன ஆந்த இங்கே உட்காருவேன் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அந்த ஆள் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. அப்புறம் நான் போய் சொல்லும்போது உனக்கு பையனுக்கு 1 சென்ட் சும்மா தாரேன் அப்படின்னு சொல்லி உனக்கு கவர்மெண்ட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தது இந்த தாத்தன். அந்த பையனுக்கு 5000 ரூபா எனாம்பு கொடுத்தது இந்த சாமிக்கு. சரி இந்த இங்கேயே உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்லி இவர் கொடுத்தாரு. அப்போ இருந்து இங்கே போய் வீடெல்லாம் கட்டி கோபுரம் கட்டணுமாங்க. அங்கே கனவுல எப்போ வந்தார்? முதல்ல இந்த இடம் மாங்கார போது சொல்லி போடு. என்ன இதுங்க எம்படாடா நீ வாங்கு, நான் வந்து இங்கே உட்காரணும், எங்கேயும் போய் கேட்கப்படாது, இங்கே உட்கார், நான் உட்காந்துக்கிறேன், நீ உட்கார், நான் சொல்கிறவனுக்கு அப்படின்னு சொல்லிச்சு. சொல்ல முடி வாங்கி வச்சு அபாரமாக கட்டிக்கிறோமுங்க. இது வரைக்கும் எத்தனை கோரிக்கை நிறைவேறி இருக்கு? கொல்லா நிறைவேறி இருக்குதுங்க. சொன்னதெல்லாம் அந்த மாதிரி சொன்னதெல்லாம் பயம் பிறக்குதா, பயம் பிறக்கு. ஏழு மணியா இது வந்து குரு பெரியாண்டவனுங்க.
இது வந்து பாட்டன், ம் இது பாட்டி, ம் இது குருவு, ம் இது மாகாளியம்மன், ம் இது பிரம்மா. எல்லாத்துக்கும் குருவு பெரிய அண்ணா. பெரிய பாட்டு. பொழுது கிளம்புங்க பாட்டனுக்கு சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக 2 மாதிரி லைட்டான வெளிச்சம் அடிக்கும். இயற்கை எப்படி வருது எது வருதுன்னு தெரியாது. நம்ம மொத்தத்தில் காங்கிரீட் வீடு தான் இருந்தாலும் வந்து 2 வெளிச்சமோட சன்னமாக வந்து அடிக்கும், மூஞ்சிலே அடிக்கும் பெரிய பாட்டன்.
ம் வணக்கம். ஈரோடு மாவட்டம் கோபி தாலுக்கா கூலூர் போஸ்ட்டு தாளக்கம்பதூர். அந்த கோயில் பெரியாண்டாம் கோயில் இருக்குது. சரி. அப்புறம் இந்த எங்கள் பாட்டமாருங்க கும்பிட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு. ம் உருமலை வச்சு தான் கும்பிட்டுருந்தாங்க. ம் அப்புறம் அவி தோற்றி ஒரு சிலை பிடிச்சாங்க. ம் படுக்கு தாத்தான்னு சொல்லி சிலை பிடிச்சாங்க. சிலை பிடிச்சி எங்கள் அப்பா காலத்தில் அது கொட்டிகிட்டு இருந்தாங்க. கொட்டி வாக்குவாரம் கேட்டு கேட்குறதெல்லாம் நிறைவேற்றிட்டு வந்தது. ம் இப்போ எங்கள் அப்பா செய்கிற மாதிரி எங்ககிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. ம் இந்த மாதிரி நான் இருக்கிறேன் ம் கோயிலில், எனக்கு ஒரு கோயில் கட்டுங்கடா, நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறது. ஆண்டவன் என்ன சொல்கிறானோ அது செஞ்சிட்ருக்குறோம். ம் அதனால இதுனா வரைக்கும் எல்லா கோரிக்கையும் எடுத்துருக்குது. ம் யார் வந்து கும்பிட்டாலும் குழந்தைலின்னு கும்பிட்டாலும் குழந்தை வரம் கொடுத்துருக்குது. ம் ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற அப்படின்னு சொன்னாலும் அது கஷ்டம் நீ கொடுத்துருக்குது. ம் இந்த மாதிரி உயிர் போகிற கண்டிஷனில் கூட வந்து இந்த கோயிலை படுத்துருக்குறாங்க. அவில கூட எழுப்பிட்டுருக்குது. ம் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நிறைவேற்றிருக்குது. எல்லா மக்களுக்கும் வரணும். ம் மார்ச் 25ஆம் தேதி கும்பாபிஷேகம். ஏதோ கொடுக்குறது நன்கொடை கொடுக்குறது எல்லா மக்களும் கொடுக்கட்டுங்க. ம் எல்லாரும் வரட்டுங்க, எல்லாரும் கும்பிட்டுங்க. கடலூர் ஆறுமுகம் பெரியாண்டாம் கோயிலுக்கு அரிசி நன்கொடையை கொடுக்குறோம்னு இருக்கிறாரு. அவருக்கு நன்றி. உழைப்பாளர் முன்னேற்றக் கழகம். உலகத் தொழிலாளர்களே, உழைப்பாளர்களே, ஒன்று சேருங்கள் என்று வீர முழக்கமிட்ட தோழர் கார்ல் மார்க்ஸ், சட்ட மாமேதை தோழர் அம்பேத்கர், சமத்துவத்திற்காக போராடிய தந்தை பெரியார் இவர்களின் கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் உள்ளடக்கி உழைப்பாளர் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை உருவாக்கி அனுதினமும் உழைப்பாளர்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் அருமை தோழர் நிறுவனர் தோழர் ரா ஆறுமுகம் அவர்கள் அழைக்கின்றார். வாரீர் வாரீர். கல் உடைக்கும் தொழிலாளி, கட்டிடம் கட்டும் தொழிலாளி, விவசாயம் செய்யும் தொழிலாளி, மண்பாண்டம் செய்யும் தொழிலாளி, நெசவு செய்யும் தொழிலாளி மற்றும் அனைத்து தொழிலாளர்களுக்காகவும் தன்னலம் இன்றி பாடுபடும் தலைவர் அழைக்கிறார். மிக விரைவில் கட்சி துவக்க விழா தொடங்க உள்ளதால் அனைவரும் வருக வருக என வரவேற்கும் நிறுவனர் தோழர் ரா ஆறுமுகம் அவர்கள் அழைக்கின்றார். ஒட்டுமொத்த போயர் சமூக சார்பாக உரிமை குரல் கொடுத்த நன்கொடை ரொம்ப நன்றி.